வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜியோ ஏர் ஃபைபரோட நமக்கு கிடைக்கிற ஒரு செட்டப் பாக்ஸ் பற்றின என்ன விஷயங்கள்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் HDMI போர்ட், ஈத்தர்நெட் போர்ட், USB போர்ட், USB 3.0 போர்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DC அடாப்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷாக்கெட், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த செட்டப் பாக்ஸில். இந்த செட்டப் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட் வழியாக தான் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து நம்ம டெலிவிஷன் பார்க்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் செட்டப் பாக்ஸ் ஹீட்டே ஆகாது. அந்தளவுக்கு பில்ட் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. மெயினாக இது ஒரு 4K செட்டப் பாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த செட்டப் பாக்ஸோட நம்ம HDMI கேபிள் கனெக்ட் பண்ணி நம்ம இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கிறது செட்டப் பாக்ஸ் பூட் ஆனவுடனே பார்க்குறீங்க, ஒரு க்ரீன் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. பூட் ஆகிறது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செட்டப் பாக்ஸுடைய அந்த ரிமோட் பற்றின விஷயங்கள் பார்த்துடலாம் வாங்க. இந்த செட்டப் பாக்ஸில் என்ன மாதிரியான என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நார்மலாக நேவிகேஷன் கீ, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேவரட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற கீ, டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், வூட், அப்புறம் யூடியூப், இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் வந்து AAA பேட்டரியில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி தான் இந்த ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ரிமோட் பார்க்குறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற இதுதான் ஜியோ ஏர் ஃபைபர், அதோடு கிடைக்கக்கூடிய அந்த செட்டப் பாக்ஸோடைய ஹோம் ஸ்க்ரீன். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது உங்களுக்கு தெரியுது, நம்ம ஆப்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஸ் என்னென்ன அதை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்புறம் இந்த ஜியோ ஏர் ஃபைபரில் நம்ம வந்து இன்டர்நெட் மட்டும் வாங்குகிற போது ஏன் இவங்க OTT கூட கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே, எனக்கு OTT வேண்டாம் அப்படின்னும்போது இன்டர்நெட் மட்டும் நான் சார்ஜ் பண்ண முடியாதா அப்படின்னு பல பேருக்கு உங்களுக்கு அநேகமாக சந்தேகம் இருக்கும். அவங்க ஏன் OTTயோடு சேர்த்து ஜியோ ஏர் ஃபைபரை வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டர்நெட்டுக்கு மட்டும் இல்லாமல் OTTக்கும் சேர்த்து தான் நம்ம பணம் கட்டுறோம். அது எப்படி அப்படின்னா, அதை யாருமே பிரித்து சொல்கிறதில்ல. OTT வந்து இவ்வளோ சார்ஜஸ், இன்டர்நெட்டுக்கு இவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஏர்டெல் ஏர் ஃபைபர் ஆனாலும் சரி, ஜியோ ஏர் ஃபைபர் ஆனாலும் சரி, யாருமே அதை பற்றி சொல்கிறதில்ல. பட் இந்த செட்டப் பாக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஏன் OTT கண்டென்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். OTT கண்டென்ட் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இவங்க வந்து சிக்னல்ஸ் வந்து தனியாக எங்கேருந்தும் கொடுக்கறதில்ல. ஜியோ இன்டர்நெட் ஏர் ஃபைபர் வழியாக நமக்கு இன்டர்நெட் மட்டும் கிடைக்குது. அந்த இன்டர்நெட் வழியாக இந்த OTT வந்து கொடுக்கும்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார் ஆகட்டும், சோனி லிவ் ஆகட்டும், சன்நெக்ஸ்ட் ஆகட்டும், அதே மாதிரி ZEE5 ஆகட்டும், இந்த இதில் எல்லாத்துலேயுமே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க லைவ் சேனல்ஸை ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த லைவ் சேனல்ஸை ஆட் பண்ணி கொடுக்கும்போது டிஸ்கவரி ஆகட்டும், எந்த ஒரு OTT கண்டென்ட் ஆகட்டும், அந்த OTT கண்டென்ட்டில் அவங்க நமக்கு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க லைவ் சேனல்ஸும் கூட கொடுக்கறதுனால தான் இந்த OTT கண்டென்ட் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஏன்னா இந்த OTT ஆப் வழியாகவே அவங்க லைவ் சேனல்ஸ் கொடுக்கறதுனால ஜியோ என்ன பண்ணுறாங்க, அதை அவங்க லைவ் ஸ்ட்ரீம்ஸும் நம்ம பார்த்துக்கலாம் வித்தவுட் எந்த கனெக்ஷன் இல்லாமல் ஜியோ ஏர் ஃபைபர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் அதுதான். ஏன்னா இந்த OTT நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை நீங்கள் டிஸ்கவரி ப்ளஸ் இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை, எனக்கு வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் டிஸ்கவரி சேனல்ஸ் லைக் டிஸ்கவரி, அனிமல் பிளானட், இன்னும் பல சேனல்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியாமல் போயிடும். அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, டிஃபால்ட்டாகவே ஒரு பேக்கை கொண்டு வந்து அதில் மெயினாக என்னென்ன சேனல்ஸ்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பார்க்கும்போது அவங்க கொடுக்கறது OTT கண்டென்ட்டோடு தான் சேர்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர் சேல் பண்ணுறாங்க. சரி, இது எந்த பிளான் எடுத்தாலுமே இந்த OTT ஆப் மேக்ஸிமம் ஃப்ரீயாக வந்துடுது. டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார், சோனி, அப்புறம் சன்நெக்ஸ்ட்டு, டிஸ்கவரி, இந்த மாதிரி ZEE5 இது எல்லாமே மேக்ஸிமம் பேசிக் பிளான்லேயே வந்துடுது. ஏன்னு சொன்னால் மேக்ஸிமம் சேனல்ஸ் இதில் தான் இருக்குது.
ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வந்து கிடைக்கும்போது இந்த லைவ் சேனல்ஸும் வேணும்னா கட்டாயம் இந்த ஓடிடி ஆப் இருக்கணும். ஏன்னா ஜியோ வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஜிட்டல் சிக்னல்ஸும் கொடுக்குறதில்ல. இன்டர்நெட் வழி என்ன சொல்கிறாங்க, அந்த செட்டப் பாக்ஸ் வந்து 2 வழியில் அவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு காட்டினேன் அந்த செட்டப் பாக்ஸில் ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. அது வழியாக பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற மோடம்லேருந்து ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஈத்தர்நெட் வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வைஃபை வழியாகவும் இந்த செட்டப் பாக்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்னுடைய செட்டப் பாக்ஸை வைஃபை வழியாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது நெட்வொர்க் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது வைஃபையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய வைஃபை தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இது வழியாக நான் பார்த்துக்கிறேன். கீழவே உங்களுக்கு ஈத்தர்நெட் ஆப்ஷனும் தெரியும். அந்த ஈத்தர்நெட் நம்ம அந்த கேபிள் கனெக்ட் பண்ணிட்டா அது வழியாக நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜியோ ஏர் ஃபைபர் நெட்வொர்க்கில் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நெட்வொர்க் அப்படின்னும்போது 2.4 GHz சப்போர்ட் பண்ணுது, 5 GHz சப்போர்ட் பண்ணுது, ப்ளஸ் உங்களுக்கு 6 லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வைஃபை சிக்னலான 6th ஜென்ரேஷன் சிக்னல்ஸையும் சப்போர்ட் பண்ணுற ஒரு செட்டப் பாக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செட்டப் பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நெட்வொர்க், அப்ளிகேஷன்ஸ், அக்கௌண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ரீசெட், டேட்டா டைம் டிஸ்பிளே, ஆடியோ அண்ட் செட்டிங்ஸ், ரிமோட் அக்சசரிஸ், இன்ஆக்டிவ் டைமர், ஸ்க்ரீன் சேவர் தீம்ஸ், இது எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த செட்டப் பாக்ஸில் வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இந்த ஒரு ஆப் ஜியோ டிவி ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பு. ஜியோ டிவி ப்ளஸ் ஆப் நம்ம உள்ளே போகும்போது தான் மேக்ஸிமம் சேனல்ஸ் வந்து இங்கே நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஆப்ஷன் மேலே பார்க்குறீங்க, டிஜிட்டல் டிவி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. இந்த டிஜிட்டல் டிவி பொறுத்தவரையும் இப்போதைக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க. ஏதாவது என்னென்னா நமக்கு என்னென்ன சேனல்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த காட்டுறாங்க. இது ஆல்மோஸ்ட் இது எந்த கான்செப்டில் வேலை செய்யுது அப்படின்னா பார்த்திங்களா, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் டெலிவிஷன் அதை பேஸ் பண்ணி தான் இந்த சேனல்ஸ் எல்லாமே இப்போதைக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஒரு சில சேனல்ஸ் நம்ம முதையே சொன்ன மாதிரி சில ஓடிடி கண்டென்ட்லேருந்து நம்ம லைவாக பார்க்க முடியுது. ஒரு சில கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஐபிடிவி பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாகவே இந்த செட்டப் பாக்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குற சேனல்ஸ், இந்த சேனல்ஸ் எல்லாமே ஐபிடிவி பேஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை. சரி, அடுத்து இப்போது இந்த செட்டப் பாக்ஸில் வேறு என்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய அந்த ஓடிடி ஆப் உங்களுக்கு தெரியும். அந்த ஓடிடி ஆப்பில் லேட்டஸ்ட்டு மூவிஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். அது ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம பேசுகிற 2 ஓடிடி இதில் வரதில்லை, எந்த பேக்லையுமே வரதில்லை. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் 1500 எபோ அந்த பேக்கில் போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சில ஓடிடி கண்டென்ட் கிடைக்குது. ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், இது 2மே டிஃபால்ட்டாக வரதில்லை. நான் இதில் அமேசான் ப்ரைம் வச்சுருக்கேன். பட் எங்கிட்ட ஆல்ரெடி அமேசான் ப்ரைம் எங்கிட்ட இருக்கிறதுனால இதில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் இதுவும் ஒரு விஷயம் சொல்லிடணும், ஒருவேளை நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஓடிடி கண்டென்ட் நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த செட்டப் பாக்ஸில் அதை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பார்க்க முடியும். நீங்கள் அந்த ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் லாகின் க்ரெடென்ஷியலை வந்து நீங்கள் இன்புட் கொடுக்கும்போது லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஓடிடி கண்டென்ட் எதுவானாலுமே இதில் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். சரி, இதை பற்றி இப்படி இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டோம். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லைவ் சேனல்ஸ் கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 600 சேனல்ஸ்க்கு மேலே லைவ் சேனல்ஸ் கிடைக்குது. அது நம்ம ஒத்துக்கலாம். பட் ஆனால் இதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, இது ஆக்சுவலாக என்ன டைப் ஆஃப் பாக்ஸ் அப்படின்றது முதல்ல சொல்லிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 4K செட்டப் பாக்ஸ் தான். நம்மகிட்ட இப்போ 4K சேனல் 4K டிவி இல்லாதனால நம்ம 4K வந்து நம்ம உங்களுக்கு டெமோ பண்ண முடியல. பட் இது ஃபுல் ஹெச்டி டிவி தான் எங்கிட்ட இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறது. இந்த ஃபுல் ஹெச்டி டிவியில் நமக்கு நல்லாவே இருந்தது. என்ன சொல்கிறது, பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சேனல்ஸ்லாம் வியூ பண்ணணும்னு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியல. பட் சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் டிவி என்னங்கிறத அதுவே டயக்னோஸ் பண்ணிக்குது. டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுவே கிளியராக உங்களுக்கு வந்து 4K ரெசல்யூஷன் உங்கள் டிவி சப்போர்ட் பண்ணால் அதுவே சூஸ் பண்ணிக்கணும். நம்ம தனியாக வந்து எதுவுமே நம்ம டிசைன் அதில் போய் உள்ளே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்போது ஜியோ டிவி ப்ளஸ் என்னென்ன சேனல்ஸ்லாம் வருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது சன் நெட்வொர்க் சார்ந்த ஏதாவது சேனல்ஸ் நான் ப்ளே பண்ணணுன்னு நினச்சேன்னா நீங்கள் பார்க்குறீங்க. பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அதாவது நம்ம பூட் ஆகி அது லோட் ஆகி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு சொன்னால் அது வந்து இப்போது இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஆப் வழியாக போய் தான் எல்லா சேனல்ஸுமே ப்ளே ஆகுது. லைக் சன் நெக்ஸ்ட் ஆகட்டும், ZEE5 ஆகட்டும்,
அப்புறம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஆகட்டும், எல்லாமே நீங்கள் இப்போது அந்த சேனல் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த சேனல் லிஸ்ட்டில் நீங்கள் எந்த சேனல் ப்ரெஸ் பண்ணிக்கிறோ அந்த சேனல் வந்து அதனுடைய ஓடிடியில் போய் தான் அது ப்ளே ஆகுது. இதுதான் இதில் முக்கியமாக சொல்லணும். சில சேனல்ஸ் எல்லாமே இன்ட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த சேனல்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை. பட் ஆனால் சிம்பிளி கிளாரிட்டியெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. சில காப்பிரைட் இஷ்யூ காரணமாக நான் உங்களுக்கு அது எதுவுமே காட்டலை. பட் ஆனால் சேனல்ஸ் இதில் வருது, அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. இப்போ சப்போஸ் நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ணாலும் அந்த டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் இந்த வழியாக வந்து தான் அந்த சேனல்ஸ் வந்து நீங்கள் ப்ளே ஆகிறது பார்க்கலாம். இந்த மாதிரி சில இது இருக்கும். அதாவது சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வருது. என்ன அப்படின்னா, இப்போது ரொம்ப நாளாகவே நீங்கள் இந்த செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்ணலை, இல்லை ரொம்ப நாளாகவே நீங்கள் இந்த செட்டப் பாக்ஸில் எந்த கண்டென்ட்டுமே வாட்ச் பண்ணல அப்படின்னா, இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேலை செய்கிறதில்ல. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ண சொல்லுது. அந்த நேரங்களில் சில கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம எப்படி ரீஃப்ரெஷ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன் நெக்ஸ்ட் இப்போ டிஸ்னி ப்ளஸ் இல்லை ஹாட்ஸ்டார் இல்லை காட்டுது, ஒர்க் பண்ணுது, பார்க்க முடியுது. பட் உங்களுக்கு அடுத்து ஒரு வீடியோ காட்டுறேன். சன் நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சன் நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம்னா சில நேரங்களில் இந்த சன் நெக்ஸ்ட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம லாங் டைமாக நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னும்போது அந்த பிரச்சனை வருது. அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நேராக ஹோம் ஸ்க்ரீன் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போகும்போது அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் அந்த ஆப்ஷன் இருக்குது. அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா டவுன்லோடட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது காட்டுது. இந்த டவுன்லோடட் ஆப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம், நமக்கு என்னென்னலாம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஆப் எல்லாமே இங்கே காட்டும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு போச்சு, ஆனால் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவில் தான் இருக்கும். பட் இந்த ஓடிடி ஆப் மட்டும் அந்த மாதிரி சில பிரச்சனைகளை சொல்லும். அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, அந்த செட்டிங்ஸ்குள்ளே வந்து டவுன்லோடட் ஆப்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து சப்போஸ் சன் நெக்ஸ்ட் வேலை செய்யலை அப்படின்னா ஜஸ்ட்டு சன் நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளியர் கேட்ச் கிளியர் டேட்டா ஓப்பன் அப்படின்னு அன்இன்ஸ்டால் அப்ளிகேஷன் பெர்மிஷன் இதெல்லாமே இருக்குது பார்த்திங்களா. இதை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா கிளியர் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த கிளியர் டேட்டா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு கன்ஃபார்மாக கிளியர் டேட்டா கேட்குது. நீங்கள் கன்ஃபார்ம் வந்து கிளியர் டேட்டா பண்ணுறீங்களா இந்த ஆப் அப்படின்னா எஸ் கிளியர் டேட்டா கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப் பாக்ஸில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் பார்த்ததில் இதுதான். ஏன்னு சொன்னால் சில நேரங்களில் இந்த செட்டப் பாக்ஸில் அந்த உங்களுக்கே காட்டும் லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகிட்டு இமிடியேட்டாக டிஸப்பியர் ஆகிருக்கு. எதனால் அப்படின்னா, நம்ம அந்த கிளியர் டேட்டா கொடுக்கும்போது 1 செகண்ட் அது லாகின் ஆகுது. லாகின் ஆகும்போது கம்ப்ளீட்டாக அந்த ஆப்பும் ரீஃப்ரெஷ் ஆகிடுது. ஸோ நம்ம அந்த நேரங்களில் நம்ம அந்த கண்டென்ட் வந்து பார்க்க முடியலைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது பர்டிகுலராக நான் சொன்ன ஒரு விஷயம். அப்புறம் இந்த செட்டப் பாக்ஸில் வேறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதாவது மை ஜியோ அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்ஸ், நம்ம என்ன மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம ஓவரால் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா இதுலேயும் நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா மொத்த பிரச்சனையும் சரியாகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மை மியூசிக்னு ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த மை மியூசிக் ஒரு ஆப், இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஷட்காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்நெட் சர்வரை வந்து அவங்க லிங்க் பண்ணியிருக்காங்க. ஷட்காஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ரேடியோ ஷட்காஸ்ட்டில் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அது ரிலேட்டடான எல்லா சேனல்ஸுமே இந்த ஷட்காஸ்ட்டில் காட்டுது. உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ராஜா ரேடியோ, ஓல்டு கோல்டு ரேடியோ, இது எல்லாமே எந்த சர்வரை பேஸ் பண்ண சேனல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷட்காஸ்ட்டில் அந்த சர்வரில் யாரெல்லாம் இன்டர்நெட் ரேடியோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது அப்படியே அந்த ஷட்காஸ்ட் சர்வரை வந்து இந்த செட்டப் பாக்ஸில் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் எஃப்எம் கேட்கணும்னு நினச்சா கூட கட்டாயம் இதில் கேட்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷனும் இந்த செட்டப் பாக்ஸில் இருக்குது. அது லாங்குவேஜ் சப்போர்ட்டட் மராத்தி, குஜராத்தி, ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், அப்படி கன்னடா, மேக்ஸிமம் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லா சேனல்ஸுமே எல்லா லாங்குவேஜஸுமே இதில் இருக்குது. பட் எல்லா சேனல்ஸும் கிடைக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. ஷட்காஸ்ட்னு ஒரு சர்வர், அந்த ஷட்காஸ்ட் சர்வரில் யாரெல்லாம் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். சொல்லணுன்னா ஷட்காஸ்ட் அப்படிங்கிறது நிறைய சர்வர் வேர்ல்டு வைட் இருக்குது. அதில் ஷட்காஸ்ட் சர்வர் மட்டும் ஏன் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் நமக்கு தெரியல. பட் ஷட்காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் லாங்குவேஜஸில் இருக்கிற சேனல்ஸ் வந்து நிறைய ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்கிறாங்க.
ஒருவேளை அவங்க இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 லாங்குவேஜ் இந்த ரேடியோ இதில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அது இல்லாமல் அவங்க தனியாக ஒரு ஜென்ரேட்டர் க்ரியேட் பண்ணி 70s 80s அந்த இதையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஜியோ கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் மியூசிக்ஸ் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு ஆப்ஷனும் பண்ணியிருக்காங்க. அடுத்து முக்கியமான பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் இந்த ஜியோ செட்டாப் பாக்ஸில் வேறு என்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வைஃபை வழியாகவும் ஈத்தர்நெட் வழியாகவும் தான் கனெக்ட் பண்ணி டிவி சேனல்ஸ் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இனி ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சிக்னல்ஸ் வழியாக நம்ம இந்த பார்க்க முடியுமா அப்படின்னா அது எப்படி வரும்ன்றது விஷயம் தெரியல. ஏன்னு சொன்னால் ஆனால் ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இனி வேர்ல்டு வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் என்னன்னு சொன்னால் சேட்டலைட் பேஸ் பண்ணி சேனல்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். டிடிஹெச்லேயும் சரி, அதாவது கேயூ பேண்ட் ஆனாலும் சரி, சி பேண்ட் ஆனாலும் சரி, இன்றைக்கி வந்து சேட்டலைட் பேஸ் பண்ணி தான் நம்ம சேனல்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். மேக்ஸிமம் அந்த வழியாக தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆகுது. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அதாவது சர்வீசஸ் எல்லாமே சம்டைம்ஸ் வந்து க்ளவுடியான சேட்டலைட்டை மறைக்கிற மாதிரி க்ளவுட் இருந்ததுன்னா நமக்கு சிக்னல்ஸ் கிடைக்காம போகலாம் மழை நேரங்களில். அதே மாதிரி சன்னோடைய எஃபெக்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சேட்டலைட் பாதிக்கிற போது சில நிமிஷங்களுக்கு அந்த சிக்னல்ஸ்லாம் பிரச்சனை வரும். அதே மாதிரி அதுக்கான எக்ஸ்பென்சிவான அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு செட்டப் தான் சி பேண்ட் கேயூ பேண்ட். நம்ம பார்க்குற டிடிஹெச் ஆகட்டும், அது கேபிள் டிவி வழியாக வரக்கூடிய சேனல்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் அது எல்லாமே உங்களுக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் பண்ணி அதை வந்து ப்ராக்ரஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி நம்ம இதை தான் பேஸ் பண்ணியிருக்கு. பட் இந்த செட்டப் பாக்ஸ் பொறுத்தவரையும் இனி ஃப்யூச்சர் ஐபிடிவியை அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் திங்க் பண்ணி வந்திருக்காங்க. அப்படி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இனி ஃப்யூச்சரில் வேறு என்ன மாதிரி எல்லாம் வரக்கூடும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இதில் நிறைய விஷயங்கள் இப்போது பார்த்திங்கன்னா லைவ் டிவி சர்வீஸ் வில் பி ப்ரொவைடட் பை யுவர் கேபிள் டிவி ஆப்ரேட்டர். We will keep your update as your cable operator enable this service அப்படின்னு சொல்லி இந்த சர்வீஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த இடத்துல லைவ் டிவி சர்வீஸ் அதை நான் சொல்லக்கூடிய கேபிள் வழியாக வரக்கூடிய ஆப்ஷன் இதில் எதுவுமே கிடையாது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப் பாக்ஸில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா டிவி டியூனர் கார்டு இதில் கொடுக்கவே கிடையாது. அதாவது நம்ம கேபிள் வெளியிலேருந்து ஒரு அவுட்புட் வருதுன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அதுதான் டிவி டியூனர் கார்டுன்னு சொல்லுவோம். அதை டிவி சிக்னல்ஸை டியூன் பண்ணக்கூடிய கார்டு அந்த ஆப்ஷன் இந்த செட்டப் பாக்ஸில் கொடுக்கல. பட் இனி ஃப்யூச்சரில் இது வரும், கேபிள் ஆப்ரேட்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் இங்கே வந்திருக்கு. ஆனால் இது எப்படி வரப்போகும் அப்படின்னா வரதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான் இருக்குது. அதாவது ஈத்தர்நெட் வழியாக வந்தால் மட்டும்தான் அது பாசிபிள் இருக்குது. ஏன்னு சொன்னால் வைஃபையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைஃபை சிக்னல்ஸ் வழியாக டிவி சேனல்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது டேரெக்டாக பண்ணுறது பாசிபிள் கிடையாது. பட் இந்த ஓடிடி ஆப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கும்போது அதுலேருந்து நீங்கள் வேணால் பார்க்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட் ஆனால் எக்காரணம் கொண்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈத்தர்நெட் வழியாக மட்டும்தான் இந்த செட்டப் பாக்ஸ் பொறுத்தவரையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மேபி இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு வேளை மறுபடியும் அந்த பழைய டெக்னாலஜிக்கே போயிடுவாங்களா, அதாவது டிவி டியூனர் கார்டு இருக்கிற அந்த செட்டப் பாக்ஸுக்கே போயிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த செட்டப் பாக்ஸில் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவங்க கொண்டு வரணும் டிஜிட்டல் சிக்னல் கொண்டு வரணும் அப்படின்னா இதே ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக அதுக்குன்னு ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணி ஈத்தர்நெட் கேபிள் வழியாக மட்டும்தான் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இதில் வாய்ப்புன்றது கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுதான் இந்த செட்டப் பாக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் இன்னும் சொல்லலாம் அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே நம்ம ஆல்ரெடி காட்டியிருக்கோம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். வைஃபை சிக்னல்ஸ் உங்களுக்கே தெரியுது கிளியராக. வைஃபை வந்து இதில் நம்ம 5G கார்ட்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஜியோ ஃபைபர்லேருந்து 5G கார்ட்ஸ் இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெட்வொர்க் கனெக்டட் அது கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஒர்க்கிங் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதே மாதிரி ஹோம் ப்ரொஃபைல் நீங்கள் வேணும்னா உங்கள் ப்ரொஃபைல் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். யார் வாட்ச் பண்ண போகிறீங்க, கிட்ஸுக்கு தனியாக ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம யாராவது பெரியவங்க பார்க்கணுன்னா அவங்களுக்கு தனியாக ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிமோட்டோட இது ஸ்டேட்டஸ். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பேட்டரி லெவல்ஸும் கிளியராக காட்டுது. அதை நம்ம மறக்கக்கூடாது. பேட்டரி லெவலும் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது இந்த வீடியோ நம்ம ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கிற போது அடுத்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐபிஎல் கம்ப்ளீட் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஐபிஎல் பார்த்தது அதிகபட்சம் ஜியோ சினிமாவில் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஜியோ சினிமாவில்
மேக்ஸிமம் அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க, அது குறைய சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் ஸ்டம்ப் கேமரா, ஒரு பர்டிகுலர் பிளேயரை பேஸ் பண்ணி அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கேமரா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பைடர் கேம் மட்டுமே வச்சுருந்த கேமரா, அந்த மாதிரி பல விஷயங்கள் ஜியோ சினிமாவில் பல வியூஸ் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி இந்த இதில், அதாவது டாடா ஸ்கை ஆகட்டும், டாடா ப்ளே, அவங்க எல்லாமே கொடுத்த சர்வீஸ் தான். பட் ஆனால் எந்த காரணத்துக்காக அவங்க மறுபடியும் அதை கொடுத்த வேகத்திலே மறுபடியும் அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. அந்த சர்வீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு சிங்கிள் சேனலை கொடுத்துட்டாங்கன்னா அதிலே ரிமோட்டில் வந்து நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருந்தது. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆப்ஷன்லாம் தூக்கிட்டு ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் புதுசாக சேனல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன்னா அது ரெவன்யூ பேஸ் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ ஜியோ சினிமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் வந்து நிறைய வரவேற்பு பெற்ற ஒரு இது. ஐபிஎல் ஒட்டுமொத்த இந்தியாவுமே 140 கோடி ஜனங்கள் இருக்காங்கன்னா மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வாட்ச் பண்ண இது என்னென்னா ஜியோ சினிமா. ஏன்னு சொன்னால் காம்பாக்டாக மொபைலில் கிடச்சிருது, மொபைல்லையே எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் ஆனால் விளம்பரங்கள் அதிகமாக வந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இப்போ வந்து ஜியோ சினிமா அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஏன்னு சொன்னால் பாரிஸில் நடக்க போகிற ஒலிம்பிக்கும் இவங்க தான் ரிலே பண்ண போகிறாங்க. இந்தியாவில் அஃபீஷியல் ப்ராட்காஸ்டர் அப்படின்னா ஜியோ தான் அதனுடைய அஃபீஷியல் ப்ராட்காஸ்டர். ஸோ பாரிஸில் நடக்க போகிற அந்த ஒலிம்பிக் அத்தனை அப்டேட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதனுடைய வீடியோஸ் பார்க்குறோன்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் ஜியோ சினிமாவில் மட்டும்தான் பாசிபிள் அப்படிங்கிறது இப்போதைக்கு நான் இந்த விஷயங்களோட சொல்ல முடியும். ஏன்னா இனி வரக்கூடிய ஃப்யூச்சரில் வந்து இதெல்லாம் எந்த விதத்தில் இதாகும், டெவலப் ஆகும் அப்படின்னா 100% என்னால் சொல்ல முடியும். ஃப்யூச்சர் வந்து இன்றைக்கி எல்லாருமே நோக்கி பார்க்குறது எதுனா ஐபிடிவியை பேஸ் பண்ணி தான் போகிறாங்க. ஏன்னு சொன்னால் ஐபிடிவி ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறீங்க, ஐபிடிவி பேஸ் பண்ணி தான் ரொம்ப ஈஸியாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே அவங்க சிக்னல்ஸ் வந்து மூவ் பண்ண முடியும். பட் சேட்டலைட் அது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு சேட்டலைட்டோடைய கம்யூனிகேஷன் விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் மேக்ஸிமம் எல்லா டிவி சேனல் ப்ரொவைடர்ஸும் ஸ்கிப் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க இது எல்லாமே ட்ரையல் பேசிஸாக தான் ஜியோ டிவியோட ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஓடிடி ஃப்ரீயாக கொடுத்து அதில் சேனல்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இனி வர நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது கிடைக்காதா, செட்டப் பாக்ஸ் இருக்காதா அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நிச்சயம் இல்லாமல் கூட போகலாம். ஏன்னா தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி என்பது ஒரு விஷயம் அழிஞ்சு அதுக்கப்புறம் ரொம்ப அட்வான்ஸாக அடுத்த தொழில்நுட்பத்தை மாறிட்டே வருது. அதில் முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த ஐபிடிவி பேஸ் பண்ண வரக்கூடிய இந்த செட்டப் பாக்ஸ். இந்த செட்டப் பாக்ஸ் பற்றின விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்த வீடியோவை பற்றின சரியான விஷயங்கள் எது, தவறான விஷயங்கள் எதாவது சொல்லியிருந்தால் கட்டாயம் அதை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் தப்பாக சொன்னீங்க அப்படிங்கிற விஷயம் எதாக இருந்தாலும் கட்டாயம் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நம்ம சேனலுக்கு கண்டினியூ உங்கள் சப்போர்ட் வேண்டும். நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸ் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய வீடியோக்களை நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்வது வினோத்.